வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோல வந்து உங்க எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே நேரம் தொடர்ச்சியா பார்க்குறப்போ, உலகளாவிய ரீதியில நிறைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம். ஒரு பக்கம் போர். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சொந்தங்களும் நெறைய பேர் வெளிநாட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கொள்ளுவோம். இத தவிர நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. நாடு என்ன நிலைமைக்கு போக போகுது, உலகம் என்ன நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல. சரி நம்ம விஷயத்துக்கு நம்ம வருவோம் என்னன்னா, அஸ்விஸ்ம சம்பந்தமான ஒரு விஷயம் தான். அஸ்விஸ்ம பணம் எனும் சொற்ப காலத்துல உங்களுக்கு வைப்பிலிடப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடு விசிட் பண்றதுக்கு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? முதலாம் கட்டத்துல இருக்கவங்களுக்கு மேன்முறையீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு. அண்மைய செய்தியா வந்து வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்விஸ்ம கொடுப்பனவு க்கு நாங்க மேன்முறையீடு செய்திருக்கிறோம் தானே, அப்படி மேன்முறையீடு செய்தவங்கள்லயுமே பாதி பேர் இன்னுமே வங்கி கணக்கு திறக்கல, அக்கவுண்டே இல்லாம இருக்கிறாங்க. அதனால நெறைய பேருக்கு காசு வந்து இன்னுமே போய் சேராம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் அவங்கள போயிட்டு முதல்ல அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ யாரு சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்க முதலாம் கட்டத்துல தெரிவாகி இருந்தாலும் ஓகே, தெரிவாகாம ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் ஓகே, மேன்முறையீடு செய்திருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து வங்கி கணக்குகள் நீங்க திறக்கலையா, அக்கவுண்ட் பேங்க்ல திறக்கலன்னா, உடனே போய் திறங்க. எட்ஜ் ஆஃபீஸ்ல போயிட்டு கதைங்க. கதைச்சுட்டு அவங்க ஒரு ஃபார்ம் ஒண்ணு தருவாங்க. எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல மேனேஜர்ட்ட கதைச்சுட்டு, நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஒரு அக்கவுண்ட் எப்படி இருக்கணும்னா, அக்கவுண்ட்ல வந்து காசு இருக்கக்கூடாது. புது அக்கவுண்ட் ஒண்ணு திறந்து வைங்க. ஸோ அந்த புது அக்கவுண்ட்ல போயிட்டு நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் நல்லம். காசு இல்லாமலுக்கு 0 இருந்தா ஓகே. பட் அக்கவுண்டுக்கு நீங்க வந்து காசு வைப்புல இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, புக்ல காசு இருக்கணும் தானே. அது ரூ. 1000 ரூ. 1500 மோஸ்ட் எல்லா பேங்க்லயுமே கம்பல்சரியா அந்த ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அத வச்சுட்டு வேற எந்த ஒரு பணத்தொகையும் அதுல இல்லாம இருந்துச்சுன்னா நல்லம். அதே நேரம் பீப்பிள்ஸ் பேங்க் இல்லாட்டிக்கு இலங்கை வங்கி பிஓசி இது 2ல மட்டும் தான், அரசு வங்கிகள்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம். தொலைபேசி வாயிலாக சொல்லப்பட்டிருக்குதாம். அதாவது கால் பண்ணி நிறைய பேர் நம்பர் குடுத்துருக்கிறீங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய நம்பர குடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்களாம். நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதனால தான் காசு வரலன்னு சொல்லி. அதே நேரம் நிறைய பேருக்கு போஸ்ட் கிளைம் லெட்டர் போயிருக்கு. அது நிறைய பேருக்கு போய் சேரல அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து இப்பவே சரி பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வீடு விசிட் பண்ண போறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. முதலாம் கட்டத்துல வந்து தெரிவு செய்யப்பட்டு மேன்முறையீடு செஞ்சவங்க இப்ப மீள் புதுப்பித்தல் ஒண்ணு செய்திருந்தீங்க தானே, அந்த மீள் புதுப்பித்தல் செஞ்சவங்களோட வீடுகள வந்து மறுபடியும் பார்வையிடுறதுக்கு வராங்க. அதனால தயவு செய்து அந்தந்த வீட்ல அந்தந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க அந்தந்த வீட்லயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியில யாராவது போயிருப்பீங்க, சொந்தக்காரவங்களோட வீட்ல அப்படி இப்படி இருந்தீங்களா இருந்தா உடனடியா உங்க வீட்டுக்கு போங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த வீடு விசிட் பண்ற வேலை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு வருவா, எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. பட் வருவாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டார்ட் பண்ணி இப்ப பல இடங்கள்ல போயிட்டு இருக்குது போல. அதனால நீங்க கொஞ்சம் வீடுகள்ல இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.